புதுச்சேரி ரெயின்போ நகரில் இரு தரப்பில் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் குற்றவாளிகளை போலீசார் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாரம் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் முருகன், இவரது மகன் சந்தோஷ், இவர் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் இரவு நேரங்களில் மது போதையில் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட அடிதடி வழக்குகளில் தலையிடுவது வழக்கம். இந்நிலையில் நேற்று ரெயின்போ நகர் பகுதியில் சாரம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் டிவி நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பிரிவினருக்கும் நடந்த தகராறில் சந்தோஷ் அடித்து கொல்லப்பட்டுள்ளார். டிவி நகரை சார்ந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து பெரியகடை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த பின்பு விசாரணை மேற்கொண்டதில் தற்போது 2 பேரை பிடித்து காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தப்பி ஓடியவர்களை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.